படித்தேன், 2 வருஷம் பிஜி படித்தேன், டீச்சர் ட்ரைனிங் 1 வருஷம் படித்தேன். இதுல எப்பவுமே எனக்கு தோணாத கேள்விய 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஆயிஷா என்ன பார்த்து கேட்கலாம். மிஸ், ஒரே நேர்கோட்டில் வச்சா என்ன ஆகும் மிஸ்? நான் யோசிக்கிறேன். அப்ப ஒரே நேர்கோட்டில் இருந்தா ஒன்னோட ஒண்ணு விளக்கவும் செய்யாது, ஈர்க்கவும் செய்யாது. அது அப்படியே தானே மிஸ் இருக்கும். ஏன் நாம இந்த பிரபஞ்சத்தை அப்படி யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல அவ கேள்வி கேட்டால, அப்ப எனக்கு கேள்வியாக தான் அடிச்சா. இப்ப அவ இந்த விளக்கத்தை சொல்லிட்டு சமாளிக்கிறதுக்கு டீச்சர் எப்பவுமே சொல்லுவாங்க, எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு. நானும் அப்படிதான் சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குல்ல, அதுல தான் இருக்குது அப்படின்னு சொன்னான். நான் ஐஷா கிட்ட அந்த புக்கை வாங்கிக்கிட்டேன். அந்த புக்கை வாங்கிக்கிட்ட பிறகு நான் படிச்சு சொல்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அன்னைக்கு நைட்டு நான் போயிட்டு என்னோட அறையில என்னோட வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு நான் அந்த புத்தகத்தை எடுத்தேன். அந்த புத்தகத்தை நான் என்னோட அறையில புரட்டும் போதுதான் சில விஷயங்களை பார்த்தேன். அந்த புக்கு முதல்ல சென்ட்ரல் லைப்ரரி திருடினது, ரொம்ப குறிப்பா லைப்ரரி பார்க்குற நாயே சார். அது அடுத்தது பார்த்தோம்னா அந்த அறை முழுவதுமே அந்த புத்தகம் கனெக்ட் செஞ்சிச்சு. அப்படி என்ன அந்த முழு புத்தகத்தை நான் முழுசா படிச்சு முடிக்க முடியாது. அதுல ஆயிஷா எங்கெல்லாம் அடிக்கோடி போட்டிருந்தாலோ, எங்கெல்லாம் குறிப்புகள் எழுதி வச்சிருந்தாலோ அதை மட்டும்தான் நான் அன்னைக்கு வாசிச்சேன். அப்படி வாசிச்ச போதுதான் நான் ஆயிஷா யாருங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். யார் இவ, யார் இவ, மனுஷியா இவ, யார் இவ அப்படின்னு எனக்குள்ள கேள்வி எழ ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு என் ஆயிஷாவை கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஆயிஷாவை கண்டுபிடிச்சிட்டேன். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். மறுநாள் நான் ஆயிஷாவை பார்க்கறதுக்காக சீக்கிரமா போகணும். கிளாஸ் ரூம்ல போயிட்டு நம்ம ஆயிஷாவை